தொடர்றாமா. ஒரு காலடி நாலிலை பந்தலடி. இது யார் சொன்னது தெரியுமா? குலோத்துங்க சோழனோட அரசவையில் ஒட்டக்கூத்தர் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காரு. முந்தைய பதிவில் கம்பர்னு சொன்னேன், ஆனால் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தால் என்ன, புலவர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. வசனம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், திருவிளையாடல் வசனம்தான். நக்கீரனும் தருமியும். நக்கீரன் கிட்ட அந்த இறைவனே எழுதி கொடுத்த பாடல், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு ராஜனின் சந்தேகத்தை தீர்க்க, தருமியின் வறுமையையும் போக்க அந்த ஈசனே எழுதி கொடுத்த பாடல் தான் கொங்குதியர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பிற் மயிலியற் செரியையற் சருவி கூந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே. இந்த பாடலை நக்கீரன் கிட்ட தருமி சொல்ல, அதில் நக்கீரன் குற்றம் கண்டுபிடிக்க, இறைவனே எழுந்தருளி எம்பாட்டில் குற்றமான்னு கோபப்பட, அந்த சமயத்தில் மகாராஜா தான் சொல்லுவார், புலவர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்வார். இங்கேயும் அதே தான், பொறாமை தான். ஏன்னா ஔவையாரனுடைய அறிவின் ஆற்றலை கண்டு வியந்து தான் அதியமான் தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுப்பார். அதே போல தான் ஔவையார் மேலே இருக்கிற கோபத்தில் தன்னுடைய கைக்குள்ள ஒரு பொருளை மறைத்து கொண்டு ஒரு காலடி நாலிலை பந்தலடின்னு சொல்லி 2 டி போட்டாரே பார்க்கலாம் அந்த புலவர். அதற்கு ஔவையாரும் திருப்பி பதிலடி கொடுத்தார். சும்மா இருப்பாரா இந்த பிரபஞ்சம் அளவிற்கு அறிவின் ஆற்றலை உடைய ஔவையார்? கேட்குறீங்களா? 8.25 லட்சணமே, யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா. அர்த்தம் கேட்கலாமா? 8.25 லட்சணமே அப்படின்னா அழகில்லாதவனே, யமனேறும் பரியேன்னா யமனோட வாகனம் யார்? எருமை மாடு. எருமை மாடே, மட்டில் பெரியம்மை வாகனமே, பெரியம்மை அப்படின்னா மூதேவி, அவங்களோட வாகனம் கழுதை. முட்டமேற் கூரையில்லா வீடே, கூரை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? குட்டிச்சுவர் தானே. குலராமன் தூதுவனே, ராமனின் தூதுவன் யாரு? குரங்கு. ஆரையடா சொன்னாயடா. இந்த இடத்துல ஆரைங்கிற கீரையும் வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய கைக்குள்ளே இருந்தது என்னது? ஆரைங்கிற கீரை தான். ஆரையத்தானடா நீ சொன்ன, யாரடா நீ சொன்ன, 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். 2 டிக்கு 2 டா வந்துருச்சு. இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது? ஆஹா, இலக்கிய தமிழ், சங்கத்தமிழ், 3 தமிழும் கலந்து அவை பாட்டி பேசுகிறாங்கன்னு தோணியிருக்குமே. ஆனால் அழகில்லாதவனே, எருமை மாடே, கழுதையே, குட்டிச்சுவரே, குரங்கே, ஆரைங்கிற கீரையத்தானடா நீ சொன்ன, யாரடா டீ போட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க ஔவையார்.